வணக்க மகளே, நான் இப்போது யாழ்ப்பாணம் நகரத்தில் இருக்கக்கூடிய கஸ்தூரியார் வீதி பகுதியில் நின்று கொண்டிருக்கிறேன். அதாவது கஸ்தூரியார் வீதியும் ஸ்டான்லி வீதியும் சந்திக்கக்கூடிய பகுதியில் நான் இப்போது நிற்கின்றேன். இன்றைய தினம் அக்ஷய திருதியை காரணத்தால் நகைக்கடைகள் அனைத்தும் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த காணொலி ஊடாக இந்த கஸ்தூரியார் வீதி பகுதியில் இருக்கக்கூடிய நகைக்கடை பகுதி எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி ஊடாக நான் உங்களுக்காக காட்சிப்படுத்த இருக்கின்றேன். கஸ்தூரியார் வீதியும் ஸ்டான்லி வீதியும் சந்திக்கக்கூடிய பகுதியிலே 2 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் இது. மற்றது இதற்கு எதிர்பக்கமாக இருக்கின்றது. இப்போது இந்த காணொலியூடாக இன்றைய தினம், அதாவது 30ஆம் தேதி புதன்கிழமை, இன்றைய நாளிலே கஸ்தூரியார் வீதி பகுதி எவ்வாறு இருக்கிறது, எவ்வாறு காட்சி தருகிறது என்பதை இந்த காணொலியூடாக பார்க்க இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்றைய அட்சய திருதியைக்காக இந்த கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடைகள் எவ்வாறு காணப்படுகின்றன என்பதையும் இந்த காணொலியூடாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதிகமாக இந்த காணொலியிலே பேட்டி என்று சொல்லி எதுவும் எடுக்கவில்லை. என சொன்னால் 2-3 கடைகளை விசாரித்த போது இன்றைய தங்கத்தின் விலை 2,45,000 என சொல்கின்றார்கள். அது தவிர பழமையை விட இந்த முறை அக்ஷய திருதியானது சோவை இழந்து காணப்படுவதாகவும் சொல்கிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பினுடைய வரி கொள்கைகள் காரணமாக தற்போது பல பொருட்களும் இங்கே விலை அதிகரித்திருக்கின்றன. அதில் ஒன்று முக்கியமான ஒரு பொருளாக தங்கம் இருக்கின்றது. எனவே தங்கத்தை வாங்குவதற்கு பலரும் ஆர்வம் காட்டுவதாக தெரியவில்லை என ஒரு நகைக்கடை முதலாளி ஒருவர் சொல்லிக் கொண்டார். எனவே பெரும்பாலும் இந்த காணொலியிலே கஸ்தூரியார் வீதி நகைக்கடை பகுதி எவ்வாறு இருக்கிறது என்பதை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இங்கே ஒரு நகைக்கடை இருக்கிறது. ஸ்ரீ குமரன்ஸ் நகையகம், தங்க நகை, பவுன் நகை வியாபாரம். வணக்கம் முதலாளி, கலைக்கலாமே? பரவாயில்ல. தங்கம் என்ன போகுது இன்றைக்கு? 240. சரி 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 சரி. இன்றைக்கு நீங்கள் பிஸியாக இருப்பீங்க, நான் இப்போ வந்து கலைக்கிறேன். ஆறுதா? ஓகே, நன்றி. சும்மா எடுக்கிறேன். அண்ணே, ஆமாம். இந்த என்ன பவுன் என்ன எவ்வளோ போகுது? 248. சரி சரி. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் விலை வித்தியாசம் இருக்கு எல்லா கடைகளுக்கும். அதாவது இந்த அட்சய திருதி எப்படி போகுது? பழமைக்கு மாறா இருக்கா இல்லாட்டி? சரி சரி. இதை கொஞ்சம் கூடினத்தில் கொஞ்சம் ஆக்கள் வர்றது. ஆனால் பின்னேற வரைக்கும் வரைக்கணும் என்ன? சரி, ஓகே, நன்றி. ஓகே, சரி சரி, நன்றி. இதுதான் வர்த்தக கடை தொகுதி. எனவே நண்பர்களே, 2,40,000 48,000 வரைக்கும் நான் கேட்ட இடங்களில் வந்து தங்கத்தின் விலைகளை சொல்லி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியூடாக ஒரு முழுமையான வீதி வலம் வந்து அதை உங்களுக்காக காட்சிப்படுத்த இருக்கின்றேன். தொடர்ந்து காணொலியோடு இணைந்திருங்கள். என்ன மாதிரி அக்ஷய திருதி வியாபாரங்கள் நல்லா போகுதா? குறைவா? நீங்க தான் போஸா? சரி சரி சரி. வளமையோட குறைவா இந்த முறை? தங்கம் விலை கூடிட்டு அப்படியா? சரி சரி சரி. ஓகே, வாழ்த்துக்கள். சிறப்பா. நகைக்கடையா எப்படி இந்த முறை அக்ஷய திருதி நல்லா போகுதா?
இந்த காணொளியின் நிறைவு பகுதியிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பகுதி பாடசாலை விடக்கூடிய வேளையிலே எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை பார்க்க இருக்கின்றோம். சரி, நாங்கள் இப்போது அக்ஷய திருதியை தங்கத்தை தேடிச் செல்லலாம். யாழ் நகரின் வீதிகளிலே வலம் பெறலாம். முக்கியமான பகுதிகளில் உங்களை நான் அழைத்து சென்று அங்கே என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை சொல்லப் போகின்றேன். இதுதான் கஸ்தூரியார் வீதியும் ஸ்டான்லி வீதியும் இணையக்கூடிய சந்திப்பகுதி. அந்த சந்திப்பகுதியின் வடக்கு பக்கமாகத்தான் நான் இப்போது நிற்கின்றேன். இந்த பக்கத்துக்கு நாங்கள் நாவலர் வீதியும் கஸ்தூரியார் வீதியும் இணையக்கூடிய சந்திப்பகுதியிலிருந்து இப்போது வர இருக்கிறேன். நாவலர் வீதி பகுதியிலிருந்து கஸ்தூரியார் வீதி பகுதியை நோக்கி நான் இப்போது அழைத்து செல்லுகின்றேன். அதாவது ராயா தியேட்டர் இருக்கக்கூடிய அந்த வீதியினூடாகத்தான் நான் இப்போது கஸ்தூரியார் வீதியும் ஸ்டான்லி வீதியும் இணையக்கூடிய அந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் இருக்கக்கூடிய சந்திக்கு உங்களை அழைத்து செல்லுகின்றேன். இந்த பகுதியிலும் ஏராளமான நகைக்கடைகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பகுதியில் அலங்காரங்கள் என்பது குறைவாகத்தான் இருக்கின்றது. இந்த விடயங்களை பார்த்தவாறு நாங்கள் அக்ஷய திருதியை என்றால் என்ன என்ற விடயத்தையும் பார்க்க இருக்கின்றோம். இப்போது நான் அந்த எங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை இந்த காணொலியை ஆரம்பித்தேனோ அந்த பகுதிக்கு, அந்த சந்தி பகுதிக்கு மீண்டும் வந்திருக்கின்றேன். இந்த சந்தி பகுதியூடாக நாங்கள் ஸ்டான்லி வீதியிலே பயணம் செய்ய போகின்றோம். நாங்கள் காணொலியை ஆரம்பித்திருக்கக்கூடிய இடம்தான் இது. இந்த பகுதியூடாக நாங்கள் இந்த பகுதியிலிருந்து ஸ்டான்லி வீதியூடாக பயணித்து பழைய தபார்கந்தோர் வீதியை அடைய போகின்றோம். அங்கிருந்து மீண்டும் கஸ்தூரியார் வீதியிலே பிரதானமாக நகைக்கடைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு உங்களை அழைத்து வரப் போகின்றேன். அங்கே என்னென்ன விடயங்கள் இருக்கிறது என்பதை இந்த காணொலியூடாக முழுமையாக நான் காட்சிப்படுத்த இருக்கின்றேன். இதுதான் ஸ்டான்லி வீதியிலே அந்த இரும்பு கடைகள் அமைந்திருக்கக்கூடிய, அதாவது ஹார்ட்வேர் கடைகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. அது தவிர பல வர்த்தக நிலையங்கள், பல அலுவலகங்கள் கூட இந்த பகுதியிலே அமைந்திருக்கின்றன. இப்போது இங்கே முன்னே தெரியக்கூடிய சிறு வீதியூடாக பயணிக்க இருக்கின்றேன். இது ஒரு ஒற்றை வழிப்பாதை, அதாவது வன்வே என சொல்வார்கள். இந்த வீதியூடாக பயணித்து யாழ்ப்பாணம் பிரதான பஸ் தரிப்பு நிலையத்தை அடைந்து அங்கிருந்து மீண்டும் கஸ்தூரியார் வீதிக்கு அங்கே இருக்கக்கூடிய நகைக்கடைகளில் பெரும்பாலானவற்றை கீழே இறங்கி நின்று படம் பிடித்து உங்களுக்காக காட்சிப்படுத்த இருக்கின்றேன். இப்போது யாழ்ப்பாணத்தில் உள்ள மத்திய பேருந்து நிலையத்தை நோக்கி செல்லக்கூடிய பழைய தபால்கந்தோர் வீதியினூடாக நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். சித்திரை மாதத்தில் வரக்கூடிய, அதாவது வளர்புறையில் வரக்கூடிய திருதியை அட்சய திருதியை என அழைக்கப்படுகின்றது. அட்சயம் என்றால் வளர்வது அல்லது பெருகுவது என்று அர்த்தம். அட்சய திருதியை அன்று நாம் என்ன பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் மிகவும் பெருகி வளம் சேர்க்கும் என்பது ஐதீகம். குறைவில்லாத செல்வத்தை அள்ளித்தரும் திருநாளாக அட்சய திருதியை போற்றப்படுகின்றது. இப்போது நாங்கள் யாழ்ப்பாண பஸ் தரிப்பு நிலையத்துக்கு செல்லக்கூடிய அந்த முகப்பு பாதையில் நிற்கின்றோம். தர்மர் சூரிய பகவானை வேண்டி மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றதும், சிவபெருமான் அன்னபூரணிய தாயாரிடம் சென்று பிச்சை பாத்திரம் பெற்று அதில் அளவு கடந்த உணவுகளை பெற்றுக்கொண்டதும் இந்த நாளில்தான் என்பது புராண கதைகள் சொல்லுகின்றன. பகவான் பரசுராமர் அவதரித்த நாளாகவும், புனித நதியாக இருக்கக்கூடிய கங்கை பூமியை தொட்ட நாளாகவும் கருதப்படுகின்றது. குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாளாகவும், ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்கும் ஸ்லோகமாகிய கனகதாரா ஸ்லோகத்தை இயற்றிய நாள் எனவும் இது சொல்லப்படுகின்றது. குபேரன் இழந்த செல்வங்களை மீட்ட நாளாகவும், திரேத யுகம் என சொல்லப்படுகின்ற அந்த யுகம் ஆரம்பமான நாளாகவும், வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பித்த நாளாகவும் இந்த நாள் கருதப்படுகின்றது. இந்த நாளிலே தங்கம் மட்டுமல்ல, எந்த பொருட்களும் வாங்கலாம், ஆடைகள் வாங்கலாம், உப்பு வாங்கலாம், மஞ்சள் வாங்கலாம். இது போன்ற எந்த பொருட்கள் வாங்கினாலும் அந்த பொருட்கள் பெருகுவதாக ஐதீகம் இருக்கின்றது. ஆனாலும் குறிப்பிட்ட சில ஆண்டு காலமாக இந்த அட்சய திருதி என்பது ஒரு வியாபாரமாக மாற்றப்படக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொருட்களை வாங்குவது மட்டுமில்லாமல் நாங்கள் புண்ணிய காரியங்களை செய்தால் கூட அந்த புண்ணிய காரியங்களின் பயனால் பல நன்மைகள் மனிதர்களுக்கு கிடைக்கும் என்பது கூட ஐதீகமாக இருக்கின்றது. அவ்வாறான நல்ல விடயங்களை விடுத்து நாங்கள் தங்கத்தை மட்டும் குறிவைப்பது என்பது ஒரு வகையில் அறியாமை என்றுதான் சொல்ல வேண்டும். தங்கத்தை எல்லோராலும் வாங்க முடியாது. அதனால் மஞ்சள் தூள், உப்பு போன்றவற்றை வாங்கி செல்லலாம் எனவும் சொல்லப்படுகின்றது. இப்போது நாங்கள் அட்சய திருதியைக்காக யாழ் நகரிலே அலங்கரிக்கப்பட்ட கஸ்தூரியார் வீதி கடத்தொகுதிக்கு முன்பாக நிற்கின்றோம். இந்த பகுதியிலே அட்சய திருதியை நாளன்று நடக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் கண்ணால் பார்த்து கொண்டு நகர இருக்கின்றோம்.
இந்த விடயங்களை பார்த்து நிறைவு காணொளிக்கு நாங்கள் வருகின்ற போது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பகுதி பாடசாலை விடக்கூடிய நேரத்தில் எவ்வாறு காணப்படுகின்றது என்ற விடயத்தை பார்க்க இருக்கின்றோம். என சொன்னால் நாங்கள் இப்போது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த நேரத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயங்களை முடித்துவிட்டு நாங்கள் திரும்புகின்ற வழியிலே பாடசாலை விடக்கூடிய நேரமாக இருக்கின்றது. எனவே அந்த விடயங்களை பார்த்துவிட்டும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். எனவே தொடர்ச்சியாக இந்த காணொலியோடு பயணிக்கலாம். தொடர்ச்சியாக இந்த காணொலி சம்பந்தமான கருத்துக்களை நீங்கள் தெரிவியுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கலாம். இந்த காணொலி இன்னும் தொடர இருக்கின்றது. முழுமையாக இந்த காணொலியை பாருங்கள். நன்றி நண்பர்களே. எனவே நண்பர்களே, இந்த கஸ்தூரியார் வீதி பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நகைக்கடைகளை நாங்கள் வெளியில் இருந்து பார்த்திருக்கின்றோம். 2,40,000 முதல் 48,000 வரை இந்த பகுதியிலே இன்றைய நாளிலே விலை விவரங்கள், தங்கத்தின் விலை விவரங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. சிங்கப்பூர் பவுனானது 2,60,000 வரை செல்கின்றது. பல நகைக்கடை முதலாளிகளுடைய கருத்தின்படி வழமையை விட இந்த முறை வியாபாரம் சற்று குறைவடைந்திருப்பதாக சொல்கிறார்கள். மற்றும் ஒரு காணொலியோடு சந்திக்கலாம்.